உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசுவ வருடம் ஐப்பசி மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன். காலம் 17 அக்டோபர் 2025 முதல் 16 நவம்பர் 2025. என்ன கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே செலவில் ஆரம்பிக்குது, விரயத்தில் ஆரம்பிக்குது, லாஸில் ஆரம்பிக்குது. யாரால்? ஒரு பெண்ணால், ஒரு நண்பியால், ஒரு நண்பனால். பிறகு 17 அக்டோபருக்கு அப்புறமா கொஞ்சம் வருமான பெருக்கம் வருது. முன்னாடி பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னாராம் அனுமாருன்ற கதை போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வர ஆரம்பிக்கிறது. அதுதான் 17 அக்டோபர் 2025 அதன் பிறகு ஒரு பெரிய மனிதர் உதவி செய்கிறேன் என்கிறார், ஆனால் அது செய்யவில்லை. அது பெரிய மனுஷியாகவும் இருக்கலாம், பெண்பாலாகவும் இருக்கலாம். வெளிநாடு பிரயாணம் போகணுன்னு நினைக்கிறீங்க, வெளிநாடு, வெளி ஊர், வெளி மாநிலம் மாற்றலாகி போகணும், டிரான்ஸ்ஃபரில் போகணும், இல்லை புதிய வேலைக்காக வெளிநாடு மாநிலம் போகணும்னு முயற்சி எடுக்கிறீங்க. பிறகு குடும்பத்தில் வரவுக்கு மீறி செலவு இருக்குது, சண்டை சச்சரவு நிறைய இருக்குது இந்த மாதம். சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வரும். மறையுமா தீருமான்றது அடிப்படை ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அதை கொண்டு வந்து ஒரு ஞான ஜோதிடரிடம் காட்ட வேண்டும். பிறகு உங்களுக்கு காதில் ஏதோ யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். அது யார், செய்வினை கோளாறான்னு தெரியாது, அப்படி தான் இருக்கும் இந்த மாதம். பிறகு ஒரு பந்தா இருக்குது இந்த மாதம், நான் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருவேன்னு. மனைவி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு டார்ச்சராகவே இருக்குது. பிறகு 5 நிலைகளில் கூறுகிறேன். கடந்த 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரலும் உங்களுக்கு நடந்த காலகட்டம் என்பது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினையான காலகட்டம். பிறகு 11 நவம்பர் 2025 உங்களுக்கு 17 அக்டோபர்லேருந்து வண்டி நல்லா ஓடிட்டு இருந்து பொருளாதாரத்தில் மீண்டும் எடக்கு பண்ணுது, மீண்டும் பிச்சை எடுத்தாரம் பெருமாளும் அதை பிடுங்கி தின்னார் அனுமாறு தான் 11 நவம்பர் 2025 பிறகு. அதன் பிறகு 2 நவம்பர் 2025 தான் அந்த பெரிய மனிதர், பெரிய மனுஷி, அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. 24 அக்டோபர் 2025 தான் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கை கூடுற மாதிரி ஒரு உணர்வு வருது. அது உண்மை என்பது 28 அக்டோபர் 2025 அப்புறமா உறுதியாக 10-5 முயற்சிகள் கை கூடுது. இப்படி முன்னாடி சொன்னால் நடந்துடுது. பிறகு நான் உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்தாஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை இந்த மாதம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தால் அது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், இல்லை குறைவாக கிடைக்கும், இல்லை கிடைக்கவே கிடைக்காதா என்பதை பற்றிய தெளிவுரை கொடுத்திருக்கேன். அதன்படி நீங்கள் ஒரு ஞான ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம்
பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.